உம்ரா அல்லாத காலங்கள், ஹஜ் அல்லாத காலங்களில் ஒரு இஸ்லாமியன் எந்த டிபார்ட்மெண்ட்ல வேணா இருக்கணும், ஏன் தொட்டு போட்டு போனா என்ன, யார் என்ன சொல்ல போறா, நாம செயல்படுத்தல. அதனால அரசாங்கத்துல அது அவங்களுக்கு திடீர்னு போறது தவறா தெரியும். நாம தாடியோடு எந்த டிபார்ட்மெண்ட்லயும் உள்ள நுழைவது இல்லை. நாமளா ஒரு கற்பனை பண்ணிக்கிறது, அவதான் சொல்லுவான் இவதான் சொல்லுவான், எவனும் எதுவும் சொல்ல மாட்டான். இந்த இந்திய ஜனநாயக மண்ணில, சுதந்திர பெற்ற இந்திய நாட்டுல அவரவர் மத அடிப்படையில் வாழ்வதற்கு உரிமை உண்டு. யாரையும் சுட்டி காட்ட வேண்டாம். ஒரு இஸ்லாமியனாக நான் தொப்பியோடு என் வேலையை செய்வேன், ஒரு இஸ்லாமியனாக என் தாடியோடு சுண்ணத்தோடு என் வேலையை நான் கச்சிதமாக நான் நிறைவேற்றுவேன் என்று ஒரு முஸ்லீம் வாழும் பொழுது கொள்கையோடு தன் அடையாளங்களை இழக்காமல் வாழ்வதற்கு முன்வர வேண்டும். அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் எல்லோரையும் வாழச் சொல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, பெருமானாரும் சரி, சஹாபாக்களும் சரி, வாழ்நாள் முழுக்க தலை திறந்ததாக வரலாற்றில் எங்கேயுமே ஹதீஸ் கிடையாது. நிறைய பேர் இன்னைக்கு அதை ஒரு பெரிய ஒரு ஹதீஸா வச்சுக்கிட்டு, ரசூலுல்லாஹ் ஒரு வாட்டி ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வந்தாங்க, தொழுகை தப்பி போயிடுச்சு, ஈரத்தோட வந்தாங்க, அப்படியே தக்பீர் கட்டி தொழுகிறாங்க, அப்ப தலையில தொப்பி இல்ல, அதை ஒரு காரணமா வச்சு நாங்கள் என்ன செய்யணும், தலையில தொப்பி இல்லாம தொழுகிறோம் சொல்லி ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஜனாதத்து குடிப்பு கடமை தங்கடம் ஏற்பட்டதின் காரணத்தினால், தொழுகை தப்பி போகிறது என்ற காரணத்தினால் பெருமானார் ஹஜ் உம்ரா அல்லாத காலத்தில் செய்த ஒரு செயல் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதை ஒன்று வைத்துக் கொண்டு இந்த மண்ணிலே குறிப்பாக 25 ஆண்டு காலமான ஒரு சமூகத்தை தொப்பி போட விடாமலே இதற்கு எதிர்மறை சிந்தனை கொண்டவர்கள் சில குழப்பங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்க நல்லா பார்க்கலாம், எதிர்மறை கூடாரத்துல யாரும் தொப்பி போட மாட்டாங்க, ஆனா அந்த தலையை மட்டும் தலையில தொப்பி போட்டிருப்பார். ஒரு பயான் பண்ணும் போது அல்லது ஒரு மாநாடு நடத்தும் போது, நீங்களும் கலட்டி வச்சிருங்களேன், உங்க தொண்டர்களும் கலட்டிட்டு தான் இருக்கிறாங்க, நீங்களும் கலட்டிடுங்கன்னு சொன்னா அடையாளம் தெரியாது, கூட்டத்துல தலைவர் யாரும் தெரியாது. உங்க ஒருவருக்கு மாத்திரம் அடையாளம் தெரிவதற்காக நீங்கள் போடக்கூடிய தொப்பி, அதைத்தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், முழு உலகத்திற்கும் இவன் ஒரு முஸ்லீம் என்று தெரிய வேண்டும் என்று சொன்னார். அதற்கான சிறந்த அடையாளம் தலையை மறைப்பதுதானே. எத்தனையோ பேர்கள் வெளிநாட்டுக்கு போய் வந்தவர்கள், வெளிநாட்டுக்கு உம்ரா ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள், அங்கதான் தொப்பி போட்டு யாரும் சொல்லுவதில்லை. அதனால அதைத்தான் நாம இந்தியாவில ஃபாலோ பண்றோம். நாம கேட்கிறோம், சஃப்ல கூட நிக்க ஒண்ணு பார்க்க கூடாது, சஃப்ல தொழுகையில கூட நிக்கிறாங்க பாருங்க, அவங்களும் ஷரியத்தை எடுத்துக்க கூடாது. மன்கான அமாம் ஃபஹுவ இமாம். அப்ப உங்களுக்கு யார் முன்னால நிற்கிறார், அவர் தான் உங்களுக்கு இமாம். இமாம் யார் என்று கேட்டால் மன்கான அமாம், உங்களுக்கு யார் முன்னாடி நின்று தொலை வைக்கிறார்களோ அவர்கள் தான் இமாம். அந்த இமாம் எப்படி, எந்த கோலத்தில், எந்த அலங்காரத்தில், எந்த உடையில வந்து நிற்கிறாரோ அதை நீங்கள் அப்படியே பின்பற்றிக் கொள்ளுங்கள். அவர் போற்றும் தொப்பியை போன்று நீங்களும் போட்டுக் கொள்ளுங்கள், அவர் போட்டிருக்கும் தலப்பாக போன்று நீங்களும் தலப்பாக கட்டிக் கொள்ளுங்கள், அவர் இருக்கும் வெண்மையில ஆடையை போன்று நீங்கள் வெண்மையில ஆடையிலே உடுத்திக் கொள்ளுங்கள். இதுதான் நம்மளுடைய ஷரியத். ஹரம்லையும் சரி, மதீனாலும் சரி, தொலை வைக்கிற அந்த ஷேக்மார்கள், முஃப்திமார்கள், பெரும்பெரும் உலமாக்கள் யார் தலையில தொப்பி இல்லாம எங்கேயாவது எந்த வக்தாவது ஹரம்ல தொலை வச்சிருக்கிறாங்களா? இவ்வளவு ஏற்காலம் பேசக்கூடிய நீங்கள், நாங்கள் தொப்பி இல்லாம தொழுவதை ஹரமிலே பார்த்தோம், அதனால் நாங்கள் இங்கு செய்கிறோம். அதே கேள்விதான் ரிப்பீட். அதே ஹரம்ல எந்த இமாம் தலையில தொப்பி இல்லாம துணி இல்லாம ஒரு இமாம காட்டுங்க, நீங்க தொலை வச்சிட முடியுமா? அங்குள்ள இமாம்களால் அவர்கள் உடனே போட்டு ஃபாலோ பண்ணிட்டா கூட அங்க உள்ள அரசாங்கம் என்ன சொல்லும், இங்க வாங்க, இது அசிங்கம், இவ்வளவு லட்சக்கணக்கான மக்களுக்கு தொலை வைக்கிறீங்க, நீங்க ஒரு இபாதத்துல முழுசா இல்லாம நின்றீங்கன்னா உங்களை நின்று பின்னாடி பாக்குறவங்களை அப்படியே பின்பற்றுவாங்க. ஷரியத்தை ஃபாலோ பண்ண தவறிட்டாலும் ஒரு கௌரவத்துக்காக வேண்டிய செய்யற அங்குள்ள அரசாங்கம் நீங்கள் தலையை தொப்பியோடு தலைப்பாட்டம் தொலை வைக்கும் என்ற உத்தரவை பிறப்பிப்பார்கள். அங்க அப்படி கிடையாது, சுண்ணத்தை தான் கடைபிடிக்கிறார்கள். ஆனா நிறைய பேர் என்ன செய்கிறார்கள், ஹரம்ல தொப்பி இல்ல, அந்த மதீனால தொப்பி இல்ல, அதனால நிறைய மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் தலையில ஒண்ணும் இல்லாம சொல்றாங்க, நாமும் போகலான்னு சொல்லி அந்த சப்புல கூட நிற்கணும் கொண்டாந்து ஷரியத்தால் பின்பற்றி வாழ்வது பெருமானார் சொல்கிற இது மடமைத்தன் என்று குறிப்பிட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாட்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் முழு கை மணிக்கட்டு வரைக்கும் பெருமானார் சட்டை அணிந்த பழக்கம் உண்டு. நபிகள் நாயகத்துக்கு இந்த ஆஃப் கை போட்ட பழக்கம்லாம் கிடையாது. நிறைய பேர் தொழிலாளிகளாக இருப்பார்கள், காலம் முழுக்க அறத்தை சட்டையோடு தான் 5 தொழுகை நிறைவேற்றுவார். இது மக்ரூ. இஸ்லாத்துல மக்ரூவுக்கு
விளங்கி வச்சுக்கிறாங்க. மக்ரூஹ் என்றால் வெறுக்கப்பட்டது, அதற்குரிய அபாய குற்றம் கிடையாது. அதனால அதை நாம் பெருமைப்படுத்த தேவையில்லை. ஹராமா இருந்தா நம்ம யோசிக்கலாம், மக்ரூஹ் தானே என்று. காலமெல்லாம் அரட்டையோடு ஐங்கால தொழுகை தொழக்கூடியவர்களே, இந்த அடையாளத்தை நீங்கள் இழந்து விடாதீர்கள். ஹதீஸ்ல வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலர் ருஸ்இ, முழு கை மணிக்கட்டு வரைக்கும் பெருமானார் சட்டை அணிந்தவர்களாக, ஜுப்பா அணிந்தவர்களாகத்தான் ஐங்கால தொழுகைகளை இமாம் ஜமாத்து நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஒரு நாளும் கூட பெருமானார் அரட்டை முட்டி தெரிகின்ற அளவுக்கு பெருமானார் தொழ வைத்ததில்லை, தொழுவதும் இல்லை. நான் எங்கிட்ட இருக்கிறது ஃபுல்லா அரட்டைக்கார, நான் என்ன பண்ணுவேன்? ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதை வீட்டுல யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 சட்டையை வாங்கிங்க புதுசா, 10 ஜுப்பாவை வாங்கிக்கணும் புதுசா. வாழ்றது ஒரு வாழ்க்கை தான். அந்த அமல் உருப்படியா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும்னா